இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். இன்றைய அதிகாலை பிரார்த்தனை கலந்து கொண்டு அதிகாலை பிரார்த்தனை வகுப்பில் கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேர்மந்திர பாடல்கள் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனைக்கான கதைகளிலே முதலாவதாக மிகவும் தொன்மையான ஒரு கதையை பற்றி பார்ப்போம். இந்திய வரலாற்று ஆசிரியர்களிலே முதன்மையாக சொல்லப்படுவர் ரொமிலா தாக்கூர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவர் பல ஆராய்ச்சிகள், வரலாற்று ஆராய்ச்சியாளர். அவரு பல குறிப்புகளை எடுத்து இந்திய அரசாங்கத்திற்கும் தருகிறார், பல நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார். அது மாதிரி அவர் கலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்துல ஒரு வட்டாரத்துல பேசக்கூடிய ஒரு கதை ஒன்று, அவர் பேசாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அந்த கதையை எல்லா இடத்திலுமே சொல்லி கொண்டு வருவார். ஒரு காக்கையும் குருவியும் இறை தேடிக்கொண்டிருந்தது. அந்த மாதிரி இறை தேடுற நேரத்துல குருவிக்கு நெல்மணி ஒன்று கிடைத்தது. அதனால அது சாப்பிட்டுடுச்சு. காக்கைக்கு முத்து கிடைத்தது. அந்த நெல்லை தின்னுடுச்சு குருவி. அந்த அந்த காக்கைக்கு கிடைச்ச முத்தை வைத்து அது விளையாடி கொண்டிருந்தது. அந்த காக்கை இதுக்கு ஒண்ணு அந்த முத்து மேல ஆசை வந்து விட்டது. முத்து அப்படின்னு சொன்னா நல்முத்து. அது அந்த மழை துளியிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு சிப்பியிலே உருவாக்கக்கூடிய முத்து. அது அரிய வகை முத்து. அந்த முத்து தனக்கு வேண்டும் என்று அந்த குருவி நினைத்தது. எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி அதிகார தோரணையிலே கேட்டது அந்த குருவி. தர மறுத்த காக்கை மரத்தில் போய் உட்கார்ந்தது. அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு அந்த காக்கை. காக்கையை விரட்டு என்று மரத்திடம் சொன்னது குருவி. அடுத்தபடியா, ஏன்னா இதுல கேரக்டர் மனிதர்களே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே மரம், செடி, கொடி, விலங்குகள் இந்த மாதிரி தான் பழைய காலத்துல எல்லாம் கதைகள் வந்திருக்கு. அதெல்லாம் பேசும். அதெல்லாம் எப்படி பேசிச்சு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் நாம எடுத்துக்கணுங்கிறது தான் முக்கியமான நோக்கம். இதுல எல்லாமே மனிதர்கள் கேரக்டரா இருந்தா நாம அதை மட்டும் தான் கேட்டுக்கொண்டிருப்போம், கருத்தை நாம் விட்டு விடுவோம். அப்படிங்கிற ஒரு அடிப்படையான உண்மையை தெரிந்து வைத்திருந்திருக்கிறாங்க ஒரு காலத்துல. இதுதான் கார்ட்டூனா பின்னாடி இப்ப அனிமேஷன் கார்ட்டூன் வரைக்கும் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அதனால நமக்கு இப்போ கொஞ்சம் கார்ட்டூன்ல விளையாட்டுத்தனமா போச்சு, வீடியோவா போயிடுச்சு. பழைய காலத்துல கார்ட்டூன் அப்படின்னு சொன்னா சித்திர கதைகளாக இருக்கும். அதுல எல்லா அனிமல்ஸும் பேசும். அதுல பேசுறது நமக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இது ஏதோ சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு நோக்கமும் நமக்கு உதிக்க ஆரம்பித்து விடும். அந்த அடிப்படையில தான் பழங்காலத்துல அந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதே ஒரு மனிதர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா ஒரு பாமரனாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான கதைகள் தான் எல்லாருடைய மனதிலும் போய் நிரந்தரமாக குடியிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு மனோ தத்துவத்தை அந்த காலத்திலே தெரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி அந்த காக்கையை விரட்டு அப்படின்னு சொல்லி அந்த மரத்திடம் அந்த குருவி போய் ஒரு அதிகாரமாக சொன்னது. அது அதிகாரமா சொன்னோன்னே அந்த மரத்துக்கு பிடிக்கல. நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. மரத்தை வெட்டு என்று மரம் வெட்டக்கூடியவர்கால அவன்கிட்ட போய் சொன்னது. அவனும் நான் வெட்ட மாட்டேன், நீ என்ன சொல்றது, நான் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டான். மரவெட்டிக்கு தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவரிடம் போய் கேட்டது. அந்த தலைவரும் மறுத்து விட்டார். நான் தலைவர், நீ சொல்றதை நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு. பஞ்சாயத்து தலைவரை நீக்க அரசனிடம் சொன்னது. அரசனும் மறுத்து விட்டான். ராஜாவை திட்ட சொல்லி ராணியிடம் போய் சொன்னது. இப்ப யாருக்கு மேல அந்த புரோட்டோகால் லெவல்ல ஹைரார்கியா இருக்காங்க, அதிகாரத்துல இருக்காங்கிறதையும் இந்த கதை சொல்லிக் கொண்டே வருகிறது. ராஜாவை திட்ட ராணியிடம் சொன்னது. அந்த ராணியும் மறுத்து விட்டாள். ராணியின் ஆடையை கடிக்க எலியிடம் சொன்னது. அந்த ராணி அந்த எலிக்கு பயப்படுவா. அதனால எலி
நானும் சொல்ல மாட்டேன் என்று மறுத்துவிட்டது. எலியை கொல் என்று பூனையிடம் சொன்னது, பூனையும் மறுத்துவிட்டது. பூனையை கடி என்று நாயிடம் சொன்னது, நாய் மறுத்துவிட்டது. பக்கத்தில் கிடந்த குச்சியிடம் அந்த நாயை அடி என்றது, குச்சியும் நான் அடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. தீயிடம் சென்று குச்சியை எரி அப்படின்னு சொன்னச்சு, அந்த தீயும் நான் அந்த குச்சியை எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. கடலிடம் சென்று நெருப்பை அணைக்க சொன்னது, கடலும் நீ என்ன சொல்றது, நான் மறுப்பேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த கடலும். யானையிடம் சென்று கடலை குடி என்றது, யானை மறுத்து விட்டது. கொசுவிடம் சென்று யானையை கடி என்றது, கொசு ஒப்புக்கொண்டது அப்படின்னு அந்த கதையை கொண்டு வந்து முடிக்கிறார்கள். எந்த தகுதியும் இல்லாதவன் எதை செய்யவும் தயாராக இருப்பான் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை கொண்டு வந்து முடிக்கிறார்கள். என்னை கடிக்காதே, கடலை குடித்து விடுகிறேன் அப்படின்னு அந்த யானை சொன்னது. உடனே அப்படியே ரிவர்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். கடல் தீயை அணைக்கவும், நெருப்பு குச்சியை எரிக்கவும், குச்சி நாயை அடிக்கவும், நாய் பூனையை கடிக்கவும், பூனை எலியை கவ்வவும், எலி ராணியின் ஆடையை கடிக்கவும், ராணி ராஜாவை கண்டிக்கவும், ராஜா பஞ்சாயத்து தலைவரை தண்டிக்கவும், பஞ்சாயத்து தலைவர் மரவெட்டியை தண்டிக்கவும், மரவெட்டி மரத்தை வெட்டவும் ஒப்புக்கொண்டனர், மரம் காக்கையை விரட்டவும் ஒப்புக்கொண்டன அப்படின்னு கொண்டு வந்து அந்த கதையை முடிக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ஊதி பெரிதாக்கி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த காக்கை அந்த குருவி கிட்ட போய் சொல்லுது. ஏன்னா ஒண்ணும் இல்லாத விஷயத்த இவ்வளவு பெருசாக்கி இருக்க நீ அப்படின்னு சொல்லி அந்த காக்கை அந்த குருவியிடம் போய் முறையிட்டது. ஒண்ணும் நீ செய்ய வேண்டியதில்லைன்ட்டு, நீ அதிகாரமா கேட்டதுனால நான் கொடுக்கல, அன்போடு கேட்டிருந்தால் நானே தந்திருப்பேனே, உனது முதிர்ச்சியின்மையினால் எத்தனை பேருக்கு துன்பம் என்றது அந்த காக்கை. அந்த குருவிக்கு அப்பதான் தோணுச்சு, நாமக்கு இணக்கமாகவும் இனிமையாகவும் அன்பாகவும் கேட்டிருந்தால் கொடுத்திருக்குமே, முதல்ல நம்ம அதான் அட்டெம்ப்ட் பண்ணாம ஏன் இவ்வளவு அதிகாரமா இத்தனை பேர்கிட்ட போய் நம்ம சொல்லி செய்ய வச்சோம் அந்த காரியத்தை அப்படின்னு நினைச்சுதான் குருவி மன்னிப்பு கேட்டது. அப்பயாவது அதுக்கு அறிவு வந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிக்கிறாரு. காக்கை முத்தை தந்தது, குருவி முத்தை வைத்து விளையாடியது அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாரு. ரொம்ப 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 பாமரர்களும் ஒரு சின்ன குக்கிராமத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை தான். இந்திய வரலாற்று ஆசிரியர்கள்ல ரொமிலா தாக்கூர் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுல என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, சுயநலம், அதிகாரம், புரிந்து கொள்ளாமை, ஆணவம், பழிவாங்கல், முட்டாள்தனம் இவற்றால் மனிதம் அழிந்து வருவதை தாக்கூர் சொல்லுகிறார். இத்தனை விஷயமும் இந்த கதைக்குள்ள இருக்கு. நீங்க ஆழ்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். சுயநலம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், புரிந்து கொள்ளாமை அதிகமாக இருக்கும், ஆணவம் தலை தூக்கி இருக்கும், பழிவாங்கும் முயற்சியும் இருக்கும், முட்டாள்தனம் மொத்தத்துல இதுல இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வருகிறார். குருவிகள் அழிந்து வருகிறது என்று யார் சொன்னது? அந்த குருவிகள் அதிகமாகி வருகிறது அப்படின்னு அந்த கதையை முடித்திருக்கிறார் அவர். இது போல நம்ம நாட்டு நடப்புலையும் பல இடத்துல அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வருகிறார் அந்த கதையின் மூலமாக. எப்பயுமே சொல்லாடல் என்பது ஒரு கலை, அதை நாம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதை முதியோர்களிடத்தில்தான் நாம் நன்றாக தெரிந்து கொள்ளவும் முடியும். நல்ல இடங்களில் அமங்கல சொல் எல்லாம் பேசக்கூடாது என்று சொல்வார்கள் முற்காலத்திலே. அதனாலதான் கோயில் பூஜை நேரத்துல கூட மணி அடிப்பது, திருமண முக்கிய நிகழ்வின் போது கெட்டி மேளம் வாசிக்க சொல்வது போன்ற கலாச்சாரம் நம்மிடையே இன்றளவும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அதிகாலையில பொழுதுபோக்குற நேரம், அந்த சந்தி வேளையிலே யாரும் சபிக்க கூடாது, திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். அது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன இருக்கு அதுல அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு தான் அந்த காலத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து இன்றளவும் நம்மளுடைய கலாச்சாரத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. என்ன அடிச்சுல நீ நாசமா போவ அப்படின்னு பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுல இருக்கிற அண்ணன் தங்கச்சியோ மற்றவங்களும் பேசிக்கொள்வதை நீங்க சின்ன வயசுல பார்த்திருக்கலாம். உன் கையில கட்டெரும்பு தான் கடிக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க பசங்கள்லாம். அது சண்டையிடும் குழந்தைகளை அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க.
இப்படி படிச்சுன்னா கண்டிப்பா இந்த வருஷம் நீ ஃபெயில் தான் அப்படின்னு பெரியவங்களே குழந்தைங்களை திட்டுவாங்க. இந்த கழிச்சல்ல போறவன் என்ன சொன்னான் அப்படின்னு கோபமா கேட்கக்கூடிய பெரியவர்களுமே இருக்கிறார்கள். இது போன்ற வார்த்தைகளை சொல்லும் போது மேலே செல்லும் தேவதைகள் ததாஸ்து என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மனோ தத்துவம் அடங்கியிருந்தாலும் அவர்கள் கூறுவது அப்படியே ஆகட்டும் என்று தேவதை அருள்வாக்கு சொல்வதாக பழங்காலத்திலிருந்தே பெரியோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்க வீட்டிலே சாதாரணமா எதுவுமே ஒரு தீய விஷயங்கள் நடக்கக்கூடிய அசுப விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது அப்படிங்கறதுதான் நமக்கு பெரியவர்கள் எடுத்து சொல்வது. அதனால சாதாரண பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமோ இல்ல நம்ப முடியாத விஷயம்னா அவங்க வீட்டுல தங்கம் விளைய அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க தும்முனா கூட 100 அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அது ஒரு அமங்கலம் அப்படிங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறதாக சொல்லுவார்கள். அது போல சொல்லை கூட யோசிச்சுத்தான் நம்ம ஆளுங்க பயன்படுத்துவாங்க. ஒரு பெரியவரை பார்க்க பக்கத்து ஊர்க்காரர் ஒருத்தர் வருகிறார். அவர் ஊரில வயதானவர் ஒருத்தர் இருக்கார் உங்க ஊர்ல. அதனால இந்த பெரியவர் என்ன பண்றாரு, வந்தவர்கிட்ட உங்க ஊருக்கு வந்து அவர் அடுத்த மாசம் பார்க்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. வந்தவர் சொல்றாரு, போன மாசமே வந்திருந்தா பார்த்திருக்கலாம். இவ்வளவுதான் அவங்க 2 பேருடைய உரையாடலுமே. அப்படின்னா செத்துட்டாரா பகிரங்கமா இவர் கேட்காம அவர்கிட்ட உங்க ஊருக்கு வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு நாசுக்கா கேட்கிறாரு. அவரும் புரிந்து கொண்டு இல்ல நீங்க போன மாசமே வந்திருந்தா பார்த்திருக்கலாம் அப்படின்னு அவரும் ரொம்பவும் சுருக்கமான அந்த பதிலை அளித்து விட்டார். இவங்க 2 பேருமே செத்து போன வார்த்தையை உபயோகிக்கவே இல்லை அப்படின்னு தான் கிராமத்துல இன்றைக்கும் இந்த வழக்கத்தை நீங்க பார்க்கலாம். இது டவுன்ல எல்லாம் சர்வசாதாரணமா அதை எல்லாருமே கையாளுகிறோம் அப்படிங்கறதுதான் ஒரு குற்றச்சாட்டு தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. செத்துட்டாரா அப்படின்னு பகிரங்கமா கேட்கிற ஒரு பழக்கம் முற்காலத்திலிருந்தே இல்லை. ஆனால் எவ்வளவு நாசுக்காக இருவரும் அதை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சொல்லாடல் இல்லாமல் ஒரு தமிழ் உரையாடல் முடிகிறதே இதுதான் தமிழருக்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நம் முன்னோர்களிடத்தில் உள்ள அறிவு அனுபவம் எப்படி இருந்துள்ளது, இது போல நிறைய சொல்லாடல்கள் நம்மிடையே இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மள்ட்ட ஒரு பழைய காலத்திலேருந்தே ஒரு கலாச்சாரம் நம்மள்ட்ட இருக்கு. அது இப்பவும் நீங்க பார்க்கலாம். அந்த பழைய காலத்து பாட்டிங்க எல்லாம் இருந்தா பார்க்கலாம் நீங்கெல்லாம். ஒரு சம்பவத்தை நான் இதுல குறிப்பிடுகிறேன். ஒரு கீரைக்காரமா வருகிறது. அதுகிட்ட இந்த பாட்டி போய் கேக்குது, கீரை எவ்வளவுமா அப்படின்னு கேக்குது. தலையில இருக்கிற அது பெரிய கூடையில இருக்கிற கீரையை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அந்த அம்மா சொல்றது 8 அணா, ஒரு கட்டு 8 அணா அப்படின்னு சொல்லி. அப்பதான் 8 அணாங்கிறது 50 பைசா. 4 அணாவுக்கு தெரியா அப்படின்னு அந்த பாட்டி கேக்குது. என்னம்மா பாதி விலைக்கு கேக்குறீங்க? இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால கொடுக்கலாம், நேத்தி கூட ஒருத்தங்க இந்த விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க, அதனால நீ வந்து 4 நாளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லு. இல்ல இல்ல எனக்கு கட்டுப்படி ஆகாது, நான் இவ்வளவு தூரம் வெயில தூக்கிட்டு வந்து உங்கள்ட்ட வியாபாரத்துக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன பாதி விலைக்கு கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேரம் பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் இல்லைன்னா வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வீட்டுக்குள்ள போறதுக்காக திரும்புது. உடனே அந்த கீரம்மா சொல்லுது, பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாளைக்கு வாங்கிங்க, டெய்லி இந்த மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை கட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. உடனே அந்த பாட்டி அம்மா 8 அணாவுக்கு 2 கட்டு 2 கட்டு கொடுக்குறாங்க. முதல்ல அவங்க சொன்னது 8 அணாவுக்கு 1 கட்டு தான். இது 2 கட்டு பேரம் பேசி வாங்கி விட்டது அந்த பாட்டி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரைக்காரி கீழே வச்சிருந்த அந்த கூடையை எடுத்து தலையில தூக்கி வைக்கிறா. வச்சோடனே அந்த கூடை தலையில வைத்தோடனே அவளுக்கு ஒரு தலை சுற்றல். அப்படியே அந்த கூடையோடைய கீழே சாய்ந்து விட்டார். அப்படியே அந்த பாட்டி அதை பார்த்தோன்னே பதறி போய்விட்டது. உடனே போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றது. பேரன் ஓடுறான், தண்ணி கொண்டு வந்தான், முகத்தில் தெளித்தார்கள். அவர்களுக்கு சுயநலவு அந்த அந்த பொம்பளைக்கு திரும்பியது. ஏண்டிம்மா காலையில எதுவுமே சாப்பிடாம வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளைய தூக்கி உட்கார வைக்குது அந்த கீரைக்காரமாவை. ஏண்டி இப்படி இருக்க, நீ காலையில ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்திருந்தால இந்த மாதிரி தலையில தூக்கிட்டு சுத்துறதுக்கு எல்லாம் சரியா இருக்கும், பொடி பொடி போக்கத்தவளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி அந்த கீரைக்காரையை உள்ளே அழைத்து சென்று தன்னிடம் இருந்த ஒரு 4 இட்லி இருந்திருக்கு, அதுக்கு இருந்த சாம்பாரையோ ஏதோ ஒண்ணு தொட்டுக்கிறதுக்கு கொடுத்து அது சாப்பிட சொல்லுது. அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவசர அவசரமா அடுப்புல தோசைகள்ல போட்டு இன்னும் 2 தோசையும் சுட்டு அதுகிட்ட கொடுக்குது. அதோட இல்லாம அந்த அம்மாவுக்கு சொல்லுது, இனிமே நாளையில இருந்து இந்த மாதிரி
வெறும் வயிறா இருந்ததுன்னா நேரா என் வீட்டுக்கு வராத, வந்தீங்கன்னா முதல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வியாபாரம் பேசணும் அப்படின்னு சொல்லுது அந்த பாட்டி அந்த அம்மா கிட்ட. சரிம்மா நான் அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த கீரைக்கார அம்மாவும் கேட்கறான். அப்புறம் போற நேரத்துக்கு தன்னிட்ட இருந்த ஒரு தடையா 2 தடையா கட்டின அந்த புடவையை எடுத்து அதுகிட்ட கொடுத்து, இந்த கிழிச சேலையை நீ கட்டிக்கிட்டு இருக்க, இதை கட்டிக்க போ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கொடுத்ததாக அந்த கதையிலே சொல்லுகிறார்கள். அந்த பாட்டி இப்படி கொடுத்தோன்னா அங்க பேரன் வந்து கேட்கறான், என்ன இவ்வளவு நேரம் ஏன் பாட்டி அந்த பொம்பளைட்ட 8 நாவுக்கு 4 நாவுக்கு கேட்டு மல்லு கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்த, அடிச்சு ஒடிச்சு கடைசியில 2 கட்டு வாங்கினேன், இப்ப என்னடான்னா தடபுடலாக டிஃபன் காபி எல்லாம் கொடுத்து அனுப்புறியே, ஒரு 250 ரூபாயே செலவாயிருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான் பேரன். உன்னை புரிஞ்சவே முடியல பாட்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்றாங்க, அப்படிதான்டா நாங்கெல்லாம் அப்படிதான் இருப்போம், வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் கிடையாது என்றது அந்த பாட்டி. இப்படிதான் முன்னோர்களுடைய வாழ்க்கை நம்முடைய இருந்தது. இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனா ரூபாய்க்கு சாமானை வாங்கி அப்படியே தூக்கி அள்ளி உள்ள போட்டுக்கிறோம். அங்க என்ன பில்லு போடுறானோ அது கூட்டல் கூட சரியா இருக்கானு, ஏன்னா கம்ப்யூட்டர் போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கு. ஒரு 2 நாளைக்கு 4 நாளைக்கு பாருங்க, அப்புறம் கூட்டி பாருங்க தெரியும். அதுக்கு ஜிஎஸ்டி போட்டுறதெல்லாம் கரெக்டா இருக்காங்கிறது கூட நமக்கு என்னன்னே தெரியாது. அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அந்த ஷாப்பிங் கார்ட்டை தள்ளிட்டு நம்ம எடுத்துட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு. இதுதான் நல்ல கலாச்சாரம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதோட சரியா போச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க மயக்கம் போட்டு விழுந்தா கூட அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்காரன் தான் பார்க்கணும். அதை நாம திரும்பி கூட அங்க பாக்குறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் கார்ல போய் இறங்கி போய் சாப்பிட்டா கூட 1000 ரூபாய்க்கு பில்லு நமக்கு போடுவான். அந்த வெயிட்டருக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கக்கூடிய கலாச்சாரமாக மாறி வருகிறது இன்றைய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அந்த காலத்துல பாட்டியம்மாலாம் இப்படி இருந்ததுனாலதான் இன்றைக்கும் தர்மம் அப்படிங்கிறது தலை தூங்குது. நீங்க 100 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கறது பெரிய தர்மம் கிடையாது அப்படின்னு நாம பெருசா நினைத்து கொண்டு இருக்கலாம். அதுபோல காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ் கலாச்சாரம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு புத்தரின் நிகழ்வை பற்றி நாம பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமத்துல புத்தர் வந்து போதனை செய்து கொண்டிருக்கிறார். அங்க கேம்ப் போட்டிருக்காரு. அங்க இருக்கிற துறவிகள் எல்லாருமே அங்க இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டின் இளவரசன் அவருக்கு என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றான். அவன் நாட்டோட இளவரசன். ஏன்னா இவரு ஒரு நாட்டோட அரசனாக போகக்கூடிய ஒரு இளவரசன் தானே, இவரும் அப்படித்தானே வந்திருக்கிறாரு. அதனால அவன் சரி நீ இந்த துறவியர் சங்கத்துல சேர்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தீட்சை கொடுக்கறது மாதிரி ஒரு ஏதோ செய்யறாரு. அவரை சேர்த்துக்கிறாருன்னு வச்சுங்களேன். சேர்த்துக்கிறான். அன்றைக்கே அவனுக்கு காவி உடை தரித்து விட்டார்கள். அப்ப மறுநாள் காலையில அந்த துறவியர் சங்கத்துல எப்படின்னு கேட்டா, எல்லா துறவியர் சங்கத்திலையும் அப்படிதான். கிட்டத்தட்ட புத்தர் மகாவீரர் எல்லாமே கான்டெம்பரரி, ஒரே காலத்துல ஒன்றாக வாழ்ந்தவர்கள் தான். கிட்டத்தட்ட 8 துறவிகள் சங்கங்கள் அப்படி இருந்ததாக வரலாற்று கூறுகின்றன. எல்லாருமே தீர்த்தங்கரர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி கொடுத்ததாக, அதுக்கப்புறம் ஒரு நேரத்துல பகவான் தான் தீர்த்தங்கரன் டிக்ளேர் பண்றதாகவும் ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, யாரு இந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா அவங்கள மறுநாள் காலையில யாசகம் எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துட்டு வரணும். அவங்க எடுத்துதான் அவங்க சாப்பிடணும். மீதி இருந்தா இங்க யாரும் நடமாட முடியாம இருக்கக்கூடிய உடல்நலம் சரியில்லாதவங்களுக்கு அந்த பிச்சை வாங்கிய அந்த உணவை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுதான் அப்ப இருந்த துறவியர் சங்கத்தின் ரூலிங். இப்ப எல்லாம் மாறி போச்சு. நம்ம அதை போய் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது இந்த காலத்துல. அந்த மாதிரி அவர் காலையில எழுந்திருத்தோன்னா முதல்ல அந்த இளவரசரை வெளியில போய் பிச்சை எடுக்கதான் அனுப்பணும். இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, அவரை அழைச்சு, நேற்று வரை நீங்கள் இளவரசராக இருந்திருக்கிறீங்க, அதனால துறவரம் ஒரு மாதிரியாகத்தான் உங்களுக்கு இருக்கும், அதனால நீங்க யாசகம் கேட்க இன்று செல்ல வேண்டாம், அதனால நான் சொல்றதை மட்டும் இன்னைக்கு கேளுங்க. இங்கிருந்து ஒரு 2 மைல் தொலைவிலே ஒரு பெண் துறவி ஒருவர் வசித்து வருகிறார், அவருடைய வீட்டுக்கு சென்று உணவருந்தி வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அவரும் சரி அப்படியே செய்கிறேன் புத்தரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அந்த பெண் துறவி வீட்டிற்கு செல்ல பயணத்தை தொடங்கினார். போகும் வழியிலேயே அவர் முதல்ல இளவரசராக இருக்கும்போது என்னென்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் அவர் மண்டையில ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது சாப்பிட போறோம் அப்படின்னு நினைச்சோடனே உள்ள ட்ரிகர் ஆயிடுச்சு.
உள்ள போய் உழுந்த கீவேர்டு சாப்பிடணும் அப்படின்னு உழுந்தோடனே அது கட கட கடன்னு அவர் முதல்ல என்ன சாப்பிட்டுட்டு போறோம் டெய்லி இந்த நேரத்துல அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு மண்டையில ஓட ஆரம்பிச்சிருச்சு. உடனே பல பதார்த்த வகைகள் இருக்கும் அவர் சாப்பிடுறதுனா, அதுல பிடித்ததை மட்டும் சாப்பிட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு துறவி அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொண்டு மக்கள் நமக்கு என்ன கொடுக்கிறார்களோ அது நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு மனதை தேற்றிக் கொண்டு அந்த பெண் துறவி வீட்டிற்கு சென்றடைந்தார் அந்த இளவரச துறவி. அப்போது அந்த துறவி இவரை விட்டு வாசல் படிக்கு வந்து வரவேற்றாலாம் அந்த பெண் துறவி. வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அழைத்து செல்கிறார். அந்த இளவரச துறவி அந்த பெண் துறவியை ஏற இறங்க பார்க்கிறார். அந்த பெண் துறவி மிக அழகாக இருந்ததாக குறிப்பிடுகிறார். அந்த பெண் துறவியின் அழகில் இவர் மயங்கி மெய்மறந்து போனார். அடடா, இவ்வளவு அழகான கற்சிலையை போல இருக்கிறா, இவ ஏன் துறவியா போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இது மனசுல ஓடுறதானே எண்ணம். உடனே அந்த இளவரசருக்கு ஒரு நினப்பு அடுத்தது வருது. என்னன்னா, நான் மட்டும் இப்ப இளவரசரா இருந்தேன்னா கண்டிப்பா இவளை மனம் முடித்து நான் அழைத்து சென்றிருப்பேன் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம்லாம் அவர் மனசுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. ஆனாலும் இந்த பெண் துறவி அவரை ஒண்ணுமே சொல்லல, அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறார். ஆஹா, நம்ம வந்து ஸ்டடி ஆயிட்டாரு அவரு. உள்ள போனதுக்கு அப்புறம் இது மாதிரிலாம் நம்ம நினைக்கவே கூடாது, நம்ம துறவி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பரிமாறுகிறார் அவர். இளவரசருக்கு பரிமாறப்பட்ட உணவுகளை பார்க்கிறார். பார்த்தோன்னே ஒரு பெரிய ஆச்சரியம். வர்ற வழியில என்னென்ன பதார்த்தம்லாம் நம்ம டெய்லி சாப்பிடுவோமோ அப்படின்னு நினைச்சிட்டு வந்தார்ல, அதே உணவு வகைகள் இவருக்கு பரிமாறப்பட்டிருந்தன. இது என்ன ஆச்சரியமா இருக்கு, நான் என்னென்னமோ பிடிக்கும்னு நினைச்சிட்டே வந்தேன், அதை கரெக்டா சமைச்சு வச்சிருக்காளே இந்த பெண் துறவி அப்படின்னு சொல்லி வியப்புடன் அவளை பார்த்து விழித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆசிரமத்துல நான் சேர்ந்தது தெரிஞ்சிருந்து இவருக்கு செய்தி அனுப்பியிருப்பாரோ புத்தர், அதனால இளவரசர் அவருக்குள்ள உணவு சமைக்க சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொள்கிறார். நன்றாக வயிறு முட்டை சாப்பிட்டு முடிக்கிறார். சாப்பிட்ட களைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கும் போது அவருக்கு கொஞ்சம் லைட்டா அப்படி தூக்கம் வர்றது மாதிரி இருக்கு. நீங்க ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கீங்க, களைச்சி போயிருப்பீங்க, அதனால சற்று நேரம் இங்கே ஓய்வெடுத்து விட்டு செல்லுங்கள்னு அவ கரெக்டா அந்த பெண் துறவி கூறுகிறார். ஒரு பாயை எடுத்து வந்து விரித்தார். இங்க அவங்க எல்லாம் அந்த இடத்துல உட்காருங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் உங்களுக்கு விசிறி விடுறேன், நீங்க படு தூங்குங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு விசிறியை எடுத்து வந்து அந்த இளவரச துறவிக்கு வீசி கொண்டிருந்தால் அந்த பெண் துறவி. அவர் அமர்ந்து பக்கத்துல வீசி கொண்டிருந்ததுன்னா உடனே, நேற்று வரை நான் ஒரு இளவரசன், எனக்கு இந்த நாடே சொந்தமாய் இருந்துச்சு, இப்ப எனக்கு ஒரு கொட்டகை கூட இல்லை, படுத்து தூங்குறதுக்கு ஒரு பாய் கூட இல்லை அப்படின்னு மனசு நினைச்சுதான். உடனே அந்த பெண் துறவி சொன்னார், இந்த உலகத்திற்கு எல்லோருமே வெறுங்கொய்யோட தான் வர்றோம், வெறுமனை தான் போகிறோம். பூமியை விட சிறந்த படுக்கை இல்லை, வானத்தை விட பெரிய கூரையும் இல்லை, தயவு செய்து இதையெல்லாம் நினைத்து கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொன்னாலாம். உடனே இவருக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அது, தற்செயலாக நிகழ்வுகள் அப்படின்னு நாம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம், எப்படி நம்ம மைண்ட் ரீடிங் மாதிரி நாம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த பெண் துறவி அப்படியே கரெக்டா சொல்லிட்டே வராங்களே, அதுக்கு விடையும் விளக்கத்தையும் கொடுத்து கொண்டே வருகிறார்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. அதுக்கு மேல அவருக்கு உடனே அந்த பெண் துறவி பார்த்த உடனே நம்ம காமத்தை அவள் மேல் தெளித்து விட்டோமே, அந்த மாதிரி நம்ம மனசு அவளை இப்ப கண்ணால பார்த்து விட்டது அப்படிங்கிறது நினைப்பு வந்தோடனே அவர் வெட்கி உடனடியே படுத்தவர் வாரி சுருட்டி ஏந்திரிச்சு, நான் உடனே செல்ல வேண்டும் அப்படின்ட்டாரு. இந்த அம்மா சொல்லுது, ஏங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ளேயே சாப்பிட்டுங்க, கொஞ்ச நாளைக்கெல்லாம் போறீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க அப்படின்னு. இல்ல நான் இந்த நேரத்துல இனிமே இங்க இருக்கிறது நல்லதில்ல, நான் அந்த அளவுக்கு ஒரு உயரிய மனிதன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவசர அவசரமா வெளியில வந்து நேரா புத்தர்கிட்ட வந்துட்டார். வேகமா ஓடியாந்து சேர்ந்தாரு. அப்ப நேரா அந்த புத்தர்கிட்ட போறார். போனோடனே, என்ன நல்லபடியா சாப்பிட்டீங்களா என்னன்னு புத்தர் அவரை விசாரிக்கிறார். புத்தரே, அந்த பெண் துறவி வீட்டிற்கு நான் இனி நாளையிலிருந்து செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன், என்னாச்சு உங்களுக்கு, யாரேனும் உங்களுக்கு அவமதிப்பதாக இவங்களை நடத்தினார்களா அந்த வீட்டுல, இல்ல அவங்களே அப்படி நடந்துட்டாங்களா, சரியான விருந்தோம்பல் இல்லையா அப்படின்னு ஒரு காரணம் கேட்கிறார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது அங்க நான் ரொம்ப நல்லபடியா கவனிக்கப்பட்டேன், மிக்க மரியாதையுடன் தான் என்னை நடத்தினாங்க, எனக்கு பிடிச்ச உணவு வகைகளைத்தான்
பரிமாறினார்கள். இருந்தாலும் நான் இனி அங்கு செல்ல மாட்டேன் அப்படின்றாரு. என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் புத்தரே அப்படின்னு சொல்லிட்டார். புத்தர் ஒரு காரண காரியத்திற்கு தான் அந்த பெண் துறவி வீட்டிற்கு உன்னை அனுப்பினேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி பதறுகிறீர்கள்? அவ்வளவு சீக்கிரம் நீங்க அந்த மாதிரி முடிவெடுக்க கூடாது. சரியான காரணத்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கறத நம்ம முடிவெடுக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. இளவரசரும் புத்தருக்கு முன்னாடி தலையை கவிழ்ந்தபடியே அவங்க மேல ஏதும் எந்த குற்றமும் இல்லை, எல்லாமே என்னுடைய தவறுதான், நீங்க அவங்க மேல எதுவும் தவறு நடந்ததாக நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எண்ண ஓட்டத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல. அந்த பெண் துறவி அழகிலே மயங்கி நான் துறவரம் ஏற்றவன் என்பதை மறந்து அவர் மீது காம எண்ணங்கள் கொண்டு பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி ஆபாசமா அவங்களை பற்றி என் எண்ணங்கள் ஓடிவிட்டன. அத்தனை விஷயங்களையும் அந்த பெண் துறவியால் படிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டேன். என்னுடைய தவறான எண்ணத்தை புரிந்து கொண்ட அவர் வீட்டுக்கு என்னால எப்படி இனி போக முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னை பற்றி எவ்வளவு தவறாக நினைத்திருப்பார்கள், அவங்க முகத்துல நான் எப்படி இனி விழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. புத்தரும் அப்படியா அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பெண் துறவி வீட்டிற்குத்தான் நீங்கள் நாளையும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்ல புத்தரே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்ல, நீங்க போய் தான் ஆகணும். இன்னும் 2 மாதங்கள் கூட ஆகலாம், இல்லை இன்னும் 2 வருடமாக கூட இருக்கலாம். கட்டாயம் நீங்க அங்கதான் போகணும். அங்கே போய் தான் நீங்கள் உணவருந்தி என்னிடம் திரும்பி வந்து அன்றன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை என்னிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவருக்கு முதலாக ஒரு ஆணையை பிறப்பித்ததை போல சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி திருப்பி போறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல, நீங்க நாளையில இருந்து எப்பவுமே உங்க எண்ணங்களுடன் விழிப்புடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளுக்குள்ள எழும் எண்ணங்களை கவனித்தபடியே விழிப்புடன் செல்லுங்கள். தோன்றும் எந்த ஆசைக்கும் சாட்சியாக இருங்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுடைய எண்ண ஓட்டத்தை அடக்க முயற்சி பண்ணாதீர்கள். அது பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கும். உங்கள் பணி அவற்றை கவனிப்பது மட்டும்தான். இது உங்களுக்கு ஆன்மீக பயிற்சியை கொடுக்கும். அதனால கண்டிப்பாக நீங்க அங்கதான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க நீங்க போகிற வழியில அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவரு கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தது. சரி, மறுநாள் காலையில பயணப்பட்டார். அப்ப போமா வேண்டாமா சொல்லிட்டாரே, போய் தானே ஆகணும், மறுபடியும் போய் அந்த அம்மாவை எப்படி பாக்குறது நம்ம அப்படின்னு ஒரு மனசுல சங்கடத்தோட கிளம்புறார். போகும்போதே எண்ண ஓட்டத்தை கூர்ந்து கவனித்தபடியே சென்று கொண்டிருந்தாராம். அந்த பெண் வீட்டை அடைந்தார். அப்போது பீதியும் பதட்டமும் அதிகரித்துக் கொண்டே சென்றன. அவருக்கு அமைதியின்மை அதிகமாக தொடங்கிவிட்டது. அதனால கவலைப்பட்டு கொண்டே படிக்கட்டுகளை ஏற துவங்கினார். கிட்டத்தட்ட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். ஒவ்வொரு படியாக காலை எடுத்து வைக்கும் போதும் மிக விழிப்புடன் உள்ளுக்குள்ள என்ன நாம நினைக்கிறோம் அப்படிங்கறதையே கவனிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப ஒரு கடைசியாக அந்த படியிட்ட போகும்போது முற்றிலுமாக மனம் அமைதி அடைந்திருப்பதை அவர் கவனித்தார் அப்படின்னு சொல்லி அந்த கதையிலே குறிப்பிடப்படுகிறது. உள்ள போறாரு, உள்ள உட்காந்து சாப்பிடுறாரு. அப்புறம் அன்னைக்கும் அவங்க சாப்பாடு நல்லபடியா போடுறாங்க. கொஞ்ச நேரம் அங்கே இளைப்பாரி விட்டு நேரா வராரு. நாள் இருந்த பதட்டம் கொஞ்சம் கூட அவர்கிட்ட இல்ல. புத்தர்கிட்ட வந்து இன்றைக்கு நான் சென்றேன், இன்னென்ன மாதிரி நடந்ததுன்னு எல்லா நிகழ்வுகளையும் சொல்லிவிட்டு கடைசியில சொல்றாரு, என்னுடைய இந்த வயது வரை நான் இவ்வளவு வெறுமையாக என்னுடைய மனதை நான் பார்த்ததே இல்லை, கவனித்ததே இல்லை. முற்றிலும் வெறுமையாக இருக்கிறேன். என்னிடம் எந்த பதட்டமுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் புத்தர் சொல்றாரு, நான் என்ன உங்களுக்கு பரீட்சை வச்சனோ அதுல இன்றைக்கு நீங்கள் நன்றாக வெற்றி அடைந்து விட்டீர்கள். நாளையில இருந்து நீங்க அங்க போகணும்னு அவசியம் இல்லை. வழக்கமாக இங்கே உள்ள அந்த தவ ஒழுக்கங்களை என்னவோ அதை நீங்கள் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையின் மூலமாக என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசுல ஓடுற எண்ண ஓட்டத்தை
நாம எப்பவுமே கையில எடுத்துக்கொண்டு அதன் வழியிலே நடக்க நினைக்கும் போதுதான் நாம தர்மத்தையும் நியாயத்தையும் படித்து விட்டு ஐயோ இப்படி மனசுல வந்துருச்சு, ஐயோ இனிமே நாளையில இருந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பதட்டப்படுகிறோம். அதனால மனசுல ஓடுறதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களே இல்லை, நம்மளுடைய சிந்தனைகளே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நாம் ஒரு சாட்சி பாவமாக அதை பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் அதற்கு அடிமையாக மாட்டோம் அப்படிங்கிறதுதான் இந்த புத்தர் கதை நமக்கு எடுத்து கூறுகிறது. இந்த வழியிலும் நாம் நம்மை மன ஓட்டத்தை சரி செய்து மன அமைதியை பெறலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது. இது பழங்காலத்திலே இருந்தது. இன்றைக்கு பல தவறு நிலையங்களிலே புத்தர் எங்கெங்கே ஆசிரமங்கள் இன்றைக்கும் வச்சிருக்கிறார்கள், அங்க போனீங்கன்னா விபாசனா அப்படின்லாம் உங்களுக்கு தவ ஒழுக்கத்தை பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அதுல பெரும்பாலும் இந்த மாதிரி கதைகளையும் இந்த பயிற்சிகளையும் தான் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தியானம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல தியானத்துக்கு வழிவகுக்கக்கூடிய பயிற்சி கூடங்கள் தான் இந்த புத்த மட வளாகங்கள் அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க அந்த